நேற்றைய நாளிலே வாசித்த அதே பகுதியைத்தான், அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம். 6ஆம் வசனத்தை நான் மீண்டுமாய் வாசிக்கிறேன். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, தம் பிள்ளைகளுக்கு ஞானத்தை அளிக்கும் தேவன். ஞானத்தை தம் பிள்ளைகளுக்கு அளிக்கிறார், நம்முடைய ஞானத்தையே அளிக்கிறார். எனவேதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தான் யாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்கிறவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள கடவன் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவர் யாருக்கு அந்த ஞானத்தை அளிக்கிறாரா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கென்று அவர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். நீதிமான்களுக்கென்று அவர் மெய் ஞானமாகிய தம்முடைய ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற அந்த ஞானத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறார். எனவே நாம் நம்முடைய சுயத்தின்படி நடக்கும் போது நம்முடைய ஞானத்திலே ஒன்றும் சாதிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, நீ உன்னுடைய சுயபலத்தின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறதுனாலே நீ செய்யும் காரியங்கள் எல்லாம் ஞானமான காரியம் என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு என்று வார்த்தை சொல்லுகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் இருக்கும் பட்சத்தில் மெய் ஞானத்தை தந்தவர்களை மகிழ்விக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவ ஞானத்தை பெற்று நாம் அவரால் நடத்தப்படுகிற விதமான அனுபவத்திற்குள்ளாக நாம் காணப்படும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தந்தைகளை நீர் ஆண்டவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். எண்ணுவதற்கு மேலாய் காரியங்களை வாய்க்கப்படுகிற சர்வவல்லமையுள்ள கர்த்தர் எங்களுக்கு எப்போது அனுகூலமான துணையாய் இருப்பீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே.